கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குழித்துறை மேற்கு ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இன்றி பயணிகள் தவித்து வருகின்றனர். அதை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு மற்றும் கேரளாவை இணைக்கும் ரயில் நிலையமாக திகழ்கின்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குழித்துறை மேற்கு ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையம்தான் தமிழகத்தின் இறுதி ரயில் நிலையமாகும். தமிழ்நாடு மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் தினம்தோறும் பயன்படுத்தும் இந்த ரயில் நிலையத்தில் கழிவறை வசதி, குடிநீர் வசதி உட்பட அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தால் ரயில் பயணிகள் தொடர்ந்து அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த ரயில் நிலையத்தில் கழிவறை வசதிகள் இல்லாத காரணத்தால் பெண்கள் இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு பலவித சிரமங்களை சந்திக்கின்றனர். மேலும் ரயில் வரும் வரை காத்திருக்க வேண்டிய அவல நிலையும் உருவாகியுள்ளது. இங்கு இருசக்கர வாகன பார்க்கிங் வசதிகள் முறையாக ஏற்படுத்தப்படாததால் ரயில் நிலையம் அடைய பேருந்துகளை மட்டுமே பயணிகள் பயன்படுத்தும் நிர்பந்தம் உள்ளது. இந்த ரயில் நிலையம் செல்லும் சாலை குண்டும் குழியுமாக அபாயகரமாக கழிவுடி நிறைந்து சுகாதார சீர்கேடாக காட்சியளிக்கிறது. இந்த நிலையத்திற்கு சாலை வசதி கிடையாது. சாலை மிகவும் குண்டும் குழியுமான ஒரு சூழ்நிலையை காணப்படுகிறது. அதில் சாக்கடை ஏராளம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் சுகாதார சீர்கேடும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுபோன்று குப்பை மேடு அதிகமாக குவிந்து கிடக்கின்ற ஒரு ரயில் நிலையமாக இது காட்சியளிக்கிறது. இதை கோரிக்கையை நகராட்சியில் சொன்னால் ரயில்வே துறைக்கு சொந்தமானது என்றும், ரயில்வே துறையில் சொன்னால் குளத்துறை நகராட்சிக்கு சொந்தமானது என்றும் திருப்பி இந்த ரயில் நிலையத்தை பாழ்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. ஆகவே உடனடியாக ரயில்வே துறை நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து இந்த சாலை செப்பனிட்டு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த குழித்துறை மேற்கு ரயில் நிலையத்தை சீரமைக்க பல முறை மாநகராட்சி மற்றும் ரயில்வே நிர்வாகத்திடம் மனு கொடுக்கப்பட்டும் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் 3 முறைக்கு மேல் பார்வையிட்டு ஆய்வு செய்தும் இதுவரை உரிய முறையான நிரந்தரமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தற்காலிக பணிகள் மட்டுமே அவ்வப்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ரயில் பயணிகளும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். 3 மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய கன்னியாகுமரி பார்லமெண்ட் உறுப்பினர் அவர்கள் இந்த இடத்தை ஆய்வு செய்தார்கள். உடனடியாக இந்த இடத்தை சரி செய்து தருவதாக உத்தரவும் சொன்னார்கள். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்ததாகவும் தெரியவில்லை. ஆகவே பொதுமக்கள் நலன் கருதி இதை ஒரு போர்க்கால அடிப்படையில் இந்த சாலையானாலும் சரி இல்லை அதில் வடிகாலாக பாய்ந்திருக்கின்ற சாக்கடை தண்ணியும் அப்புறப்படுத்தி பொதுமக்களுடைய நோய்வாயில்லா வாழ ஒரு நடவடிக்கை எடுக்கும்படி எங்களுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கன்னியாகுமரி மாவட்ட ரயில்வே பகுதிகள் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் கோட்ட ரயில்வே கட்டுப்பாட்டில் இருப்பதால் வருவாய் ஈட்டும் ரயில் நிலைய வளர்ச்சி பராமரிப்பு பணிகளில் பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆகவே பயணிகள் நலன் கருதி கழிவறை வசதி, குடிநீர் வசதி உட்பட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும், ரயில் நிலையம் செல்லும் சாலையை முறையாக நிரந்தரமாக சீரமைக்கவும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ரயில் பயணிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. சாலைகளும் சரியில்லாமல் சாக்கடை தண்ணிகளை இந்த சாலையில் பறந்து போகிற காரணத்தினால் இந்த மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ரயில்வே நிலையமானது ட்ரெயின் இயங்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த ரயில்வே நிலையம் அந்த டிக்கெட்டு கொடுக்கக்கூடியதும் தனியார் துறையிடம் கொடுத்து அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே நபரிடம்தான் இந்த டிக்கெட் கொடுக்கக்கூடிய செயலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த ரயில்வே நிலையத்தை அரசு ஏற்று அரசினுடைய கட்டுப்பாட்டில் இந்த ரயில்வே நிலையம் இயங்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் நான் இதை கேட்டுக்கொள்கிறேன். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் விமலாவுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.